வெல்கம் டு கிரிக்கெட்டர் சேனல். நம்ம வந்து ரிவர்ஸ் ஸ்விங் எப்படி வந்து போடுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு ஷைன் இருக்கிற பக்கம், ஷைன் இல்லாத பக்கம். ஷைன் வந்து நம்ம வச்சு தொடச்சிக்கிறேன். ஷைன் ஆகிடுச்சு. அதுக்கடுத்து நம்ம வந்து இந்த இடத்த தேய்ச்சிக்கலாம். ஷைன் வந்து நம்ம இந்த ஷைன் பக்கத்தையும் இந்த ரஃப்பான பக்கத்தையும் ஷைன் பக்கத்தை வந்து இந்த சைடில் திருப்பி வச்சு ஸ்ட்ரைட்டாக விட்டால் ரிவர்ஸ் ஸ்விங் ஆகும். ரிவர்ஸ் ஸ்விங் போடும்போது நீங்கள் வந்து உங்களோட கை பொசிஷன் இருக்கணும். அப்போ தான் உங்களால் போடும்போது நல்லா ஸ்விங்கும் ஆகும், பேட்ஸ்மேனை நடுவும் விடலாம். இப்போ ஷைன் இருக்குதா, இந்த பக்கம் ஷைன் இல்லை. இப்போ இந்த பக்கத்து ஷைனில் வந்து இது வைக்காதீங்க, இது தேவை. ஷைன் இல்லாத பக்கத்தை உள்ளே வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக விடுங்க. ரிவர்ஸ் ஸ்விங் ஆகும். என்ன இன்ஸ்விங் அவுட் ஸ்விங் கூப்பிட்டு தான் நியூ பாலுக்கு சொன்னீங்க. இது ஓல்டு பால்லே பண்ணலாம். நியூ பாலுக்கு அப்புறமா சொல்லித்தரேன். நியூ பால் வந்து உங்களுக்கு போகிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நியூ பால்னால் பெரிய பெரிய இது வரணும். கொஞ்ச நாள் கழித்து நானே ஒரு வீடியோ போட்டு விட்றேன். ஏன்னா இந்த ரிவர்ஸ் ஸ்விங் வந்து இப்போ பழைய பாலில் வந்து நான் போடுறதுக்கு கற்றுக்கிட்டேன். நியூ பால்லே எனக்கு போட தெரியும். ஆனால் இப்போ வீடியோவில் வந்து அப்லோட் வந்து நெக்ஸ்ட் டைம் பண்ணுறேன். இப்போ வந்து இந்த ஷைன் பக்கத்தையும் ஷைன் இல்லாத பக்கத்தையும் இந்த பக்கம் ஷைன் பக்கத்தை உள் பக்கம் வச்சுட்டு ஷைன் இல்லாத பக்கத்தை வெளில வச்சிடணும். இப்போ ஸ்ட்ரைட்டாக விட்டிங்கன்னா முடிஞ்சு. ஸ்ட்ரைட்டாக விடுங்க, சரியான ஸ்ட்ரைட்டாக அப்படியே ரிலீஸ். பேட்ஸ்மேன் இப்படி வைப்பான், ஸ்ட்ரோக் முடிஞ்சிடும். நம்ம பால் வைக்கிறதையும் நீங்கள் நல்லா பார்க்கணும். பால் எந்த பக்கம் ஷைன் இருக்குது, இல்லைன்னா எந்த பக்கம் ஷைன் பண்ணணும், அதுக்கடுத்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க.